வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட டிஎன் டெட் எக்ஸாம் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர். 3 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன். கில்ஃபோர்ட். ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்ட். இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணை ஆகும் என்று கூறியவர் யார்? என்.எல். மன். யூஸ்வலாக நடத்தை பற்றி அதிகமாக வாட்சன் குறிப்பிட்டிருப்பாரு. ஆனால் இந்த சென்டென்ஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா என்.எல். மன். இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணை அப்படின்னு சொன்னவங்க என்.எல். மன். புலனுக்குரிய உள்ளீடு அல்லது தகவல்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் விளக்குதலுக்கு உரிய பொருள் நிறைந்த முன் அனுபவத்திற்கான செயல்முறையானது. புலன் அறிதல். டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இரண்டின் விளைவாக நுண்ணறிவு இருக்கிறது. மரபு சூழ்நிலை. இது ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது மரபு சூழ்நிலையும் தான் நுண்ணறிவை தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி. இதோட விளைவு தான் நுண்ணறிவாக இருக்கிறது. இதுபோல் எது ஒரு குழந்தைய பாதிக்கும்னு கேட்பாங்க. மரபு மட்டும் பாதிக்குமா இல்லை சூழ்நிலை மட்டும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே பாதிக்கும். மரபும் பாதிக்கும், சூழ்நிலையும் பாதிக்கும். ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக டேஷின் பங்கு குறித்து பி.எஃப். ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். வலுவூட்டுதல். ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக என்ன பண்ணணும்னா வலுவூட்டணும். அதுதான் வலுவூட்டுதலின் பங்கு குறித்து பி.எஃப். ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர் என்ன? தொகுப்பு மாதிரி. காக்னேவோடது இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பு மாதிரி. ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளின் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க. ஊக்குவித்தல் செயல்முறைகளோட கூறுகளோட சரியான தொடர்புகள். இந்த ஏரோ மார்க் பார்த்துக்கங்க. இதை வச்சு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. ஊக்கி, அதுக்கப்புறம் நடத்தை, அதுக்கப்புறம் இலக்கு, அப்புறம் பின்னூட்டம். இந்த ஏரோ தான் கரெக்டாக இருக்கும். ஊக்கி, தென் நடத்தை, அப்புறம் இலக்கு, அப்புறம் பின்னூட்டம். டேஷ் சொல்லானது நடத்தை மற்றும் மன கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும். அமைப்பு முறைமை. இந்த சொல் தான் பார்த்தீங்கன்னா நடத்தை மற்றும் மன கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும் அமைப்பு முறைமை. குழவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். சுயநலம். குழவி பருவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்பு இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வரும்னு பார்த்தீங்கன்னா சுயநலம். எந்த நிலையில் மனவெழுச்சிகளுக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும். குமரப்பருவம். இது ரொம்ப மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். அதனால் மனவெழுச்சிகளுக்கான பயிற்சி
மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் எல்லாமே இந்த பருவத்தில் தான் தேவைப்படும், குமர பருவம். மற்றொருவரின் சொத்தை வலுக்கட்டாயமாக உடைமையாக்குபவர் அல்லது சேதம் விளைவிப்பவர் மற்றும் சமூக விரோத செயல்களில் 18 வயதுக்கு கீழே ஈடுபடுபவர் டேஷ் என்று கருதப்படுவர். சிறார் குற்றவாளிகள். இதில் மெயினாக அந்த ஏஜ் தான் நீங்கள் பார்க்கணும். ஜென்ரலாக பார்த்தா குற்றவாளிகள் அது போல் சொல்லிடலாம். ஆனால் 18 வயதுக்கு கீழ் ஈடுபடுபவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ சிறார் குற்றவாளிகள் தான் கரெக்டாக இருக்கும். டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இப்போ ரீசெண்டாக கொடுத்த சிலபஸ் படி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 10 யூனிட்ஸ்க்குமே நீட்டாக எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின் 2012லேருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா சைக்காலஜி கொஸ்டின்ஸுமே தொகுத்து கொடுத்துருக்கோம். இது கூடவே உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் வரும். தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸும் 2012லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து ஒரே புக்லேயே வந்துடும். தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம். டேஷ் மனமுறிவுக்கான காரணம் அல்ல. பொருத்தமான பதில் அப்படிங்கிறது மனமுறிவுக்கான காரணம் அல்ல. ஸோ மற்றதெல்லாம் பார்க்கலாம். தாமதமான வலுவூட்டல், மறுக்கப்பட்ட வலுவூட்டல், பதிலை தடுப்பது, இதெல்லாம் மனமுறிவுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. பொருத்தமான பதில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கரெக்டான ஆன்சர் அதுக்கு பொருத்தமாக சொல்லும்போது அது மனமுறிவுக்கு காரணமாக இருக்காது. ஆக்கத்திறனுக்கான உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. உளப்பகுப்பாய்வு கோட்பாடுனாலே உங்களுக்கு டக்குன்னு அந்த மனசில் வந்துடணும். சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர். ரோசாக்கின் மைத்தட ஆளுமை சோதனையில் டேஷ் மை தடவிய அட்டைகளை பயன்படுத்தினார். எத்தனை அதோட கவுண்ட் மொத்தம்? 10. இந்த அட்டையோட கலர் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், பார்த்துக்காங்க. இந்த 10 மை தடவிய அட்டைகளை பயன்படுத்தினார். நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை என்பது? புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை அப்படிங்கிறதுனா புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். பொதுவான ஒரு இணக்கம்னு கொடுத்துருக்கோம், பொதுவான மனத்திறன், இது கரெக்டாக இருக்கும். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புக்கு படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக அதில் கரெக்டாக அனலைசிஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். டேஷ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தமளிப்பது. புலன் காட்சி தான் புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தமளிப்பது. உடன் அதிர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு டேஷ். இதய துடிப்பு அதிகரித்தல். உடன் அதிர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதய துடிப்பு அதிகரித்தல். போல செய்து கற்றலுள்ள பின்வரும் படிகளை சரியான தொடர் வரிசை கிரமத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெறுதல், அதுக்கப்புறம் தக்க வைத்தல், அதுக்கப்புறம் செயல்படுதல், அதோட விளைவுகள். எப்போவுமே விளைவுகள் கடைசியாக தான் வரும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் 3ன்னு வரதில் 2 இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். கல்வி உளவியலின் இயல்பானது டேஷ் ஆகும்.
அறிவியல் சார்ந்தது. கல்வி உளவியல் இயல்பானது அறிவியல் சார்ந்தது. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கணக்கீடு, மொழி, சமதர்ம கொள்கை இதெல்லாம் வராது. அறிவியல் சார்ந்தது. குழுவினரின் தொடர்பானது ஒருவருக்கொருவர் உதவுதலை விட போட்டிக்குரியது ஆகும் என்று கூறியவர். PH லேம்டல்ஸ். கற்பனை திறன் டேஷ் பருவத்தில் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக குமரப்பருவம் தான். கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறது இங்கே கொடுத்துருக்கிறதுல குமரப்பருவத்தில் தான் அதிகமாக இருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்கிய ஒரு மன மாதிரி. டோபோகிராஃபிக்கல். சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்கிய ஒரு மன மாதிரிக்கு பேர் டோபோகிராஃபிக்கல். கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை என்ன? வழக்கமான நல்லொழுக்கம். கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை வழக்கமான நல்லொழுக்கம். ஸோ கோல்பர்க்கோட கோட்பாடு பற்றி நான் தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் இருக்கும், போய் பார்த்துக்காங்க. கண்டிப்பாக கோல்பர்க் பற்றிய கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு இயல் தாண்டை கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார். எந்த விலங்கை பயன்படுத்தினார் முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு? பூனை. முயன்று தவறி கற்றலுக்கு பூனை. 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவானது 125. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாது? பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல். எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாதுன்னா பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல். தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் இரண்டாம் சுற்று வினை உள்ளது? நாலிலிருந்து 8 மாதங்கள். மாணாக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கு டேஷுடன் அனுசரித்து செல்வது முக்கியம். அவங்களோட எல்லா வகையான வளர்ச்சிக்கும் சொல்றாங்க. சுற்றுப்புறம். ஏன்னா அனைத்து வகையான வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆசிரியர், பெற்றோர்கள், வகுப்பறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் அது போல் வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்கூல் பெற்றோர் ரிலேஷன் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் அனைத்து வகையான வளர்ச்சின்னு வரும்போது சுற்றுப்புறம் தான் மெயின். அனுசரித்து செல்வது முக்கியம்னா சுற்றுப்புறம். கீழ்காண்பவற்றில் எந்த உளவியல் பிரிவு அசாதாரண நடத்தைகளை பற்றி விவரிக்கிறது? அசாதாரண உளவியல். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு டேஷின் மீது குவிக்க தோன்றியதாகும். அறிவறிதல். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அறிவறிதலின் மீது குவிக்க தோன்றியதாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.